எங்களை என்னைக்கு விடுதலை பிறக்க வைக்க போறீங்க? நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் தினம் நடந்துச்சு, அதே தான் கொள்கை. தம்பி சொன்னா எப்பயுமே திமுக அப்பா டாடி என்ன வேணாலும் நாங்க எங்க அப்ப அடிச்சாலும் முடிச்சாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல, அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. அதான் கடைசியா நிறைவான போராட்டம் அமைதியா பண்றோம். இதுக்கு மேல அமைதியா யாருமே சொல்ல மாட்டோம். வர தை மாசம் ஜனவரிக்குள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்தாரன்னு 2 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் சொல்லியிருக்காரு, தெரியல? நீ வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்ப, கேட்டுக்கிட்டே இருப்பமா. சரி ரைட்டு, நீ சொல்லிட்ட நம்பிடுறோம். வருகின்ற தை 1க்குள், வருகின்ற தை மாதத்திற்குள் நியமன தேர்வை ரத்து செய்து அறிக்கை வெளியிட்டால் விறகால் பொங்கல் வைத்து திமுகவிற்கு விழா எடுப்போம். நீ நியமன தேர்வை ரத்து செய்யாமல் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் விரல்களால் பொங்கல் வைத்து திமுகவை வீட்டிற்கு அனுப்புவோம். இது ஏதோ ரோட்ல போறவங்க சொல்லிட்டு போறதில்ல. நடுநிலை ஓட்டு போடுறவன், இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போறவன் 10 கட்சிக்கு மாறல. பரம்பரையா பரிதிக்கு மட்டுமே வாக்களித்த, திமுகவுக்கு மட்டுமே வாக்களித்த, திமுக வந்தால் மட்டும்தான் நாங்கள் வெற்றி பெறுவோம், இது எங்களுக்கான அரசு அப்படின்னு காத்து கிடந்த ஒட்டுமொத்த ஆசிரியர்களை இழக்கிற இந்த 4 வழிச்சாலை கட்டுவாங்க பாத்திருக்கீங்களா? இருக்கிற வீடுகளை எல்லாம் இடிச்சு விட்டு 4 வழிச்சாலை கட்டி எங்கடா போறீங்க? வீடப்பெல்லாம் இடிச்சு 4 வழிச்சாலை கட்டி அப்படி திமுக காரர்களை, இளைஞர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் கொண்டு குவித்து விட்டு நீ எப்படி கட்சி நடத்த போற?